தேவகி மாதா ஒரு நாள் தயிர் கடைஞ்சிட்டு இருந்தாளாம். தயிர் கடைஞ்சிட்டு இருக்கும்போது கிருஷ்ண பகவான் என்ன பண்ணாராம், பின்னாடியே வந்து அவள் முதுகு மேலே 2 முழங்கையும் ஊனிண்டு எட்டி பார்த்து, என்ன பண்ணுறேம்மா அப்படின்னாலாம். தயிர் கடையிறேன்ப்பா அப்படின்னலாம். அப்படியே அம்மா ஐ நான் தயிர் கடைய போறியா அப்படின்னாலாம். ஆமாம்மா தயிர் தான் கடைஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னா. அப்படியா, அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைம்மா அப்படின்னோடனே, ஐயோ இப்போ தயிர்கிட்டையெல்லாம் வரக்கூடாது நீ, ஏன்னா அந்த தயிர்க்குள்ளே பூதம் உட்காந்துருக்கு அப்படின்னாலாம். பூதம் உட்காந்துருக்கா? தயிர்க்குள்ளே எப்படிம்மா பூதம் உட்காந்துருக்கும் அப்படின்னாலாம். நீ இங்கேருந்து ஓடி போயிடு என்ன, ஏன்னா நான் பெரியவ சமாளிச்சுப்பேன், உன்னால் சமாளிச்சிக்க முடியாது, இங்கேருந்து ஓடி போயிடு, பூதம் வந்து உன்னை பிடிச்சிட்டு போகிறது அப்படின்னாலாம். அம்மா அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, ஏன்னா நீ அந்த மாதிரி ஓடி போயிட்டேன்னாக்க எல்லோரும் என்ன சொல்லுவா, அம்மா விட்டுட்டு இந்த புள்ள ஓடி வந்துடுத்து பாரு புருஷ குழந்தைன்னு என்னை எல்லோரும் கேலி பண்ணுவாம்மா, நீ அப்படிலாம் சொல்லாதம்மா அப்படின்னாலும். இல்லை இல்லை கண்ணா அப்படிலாம் சொல்லாதரா, நீ ஓடி போய்ட்றா இங்கேருந்து, ஏன்னா அவள் அம்மாவுக்கு பயம், அடுத்தது இந்த தயிர் கடையும் போது வர வேணே எல்லாம் இது சாப்பிட்ருமேன்னு பயம். இல்லை இல்லை நீ ஓடி போயிடுமா அப்படின்னு. அம்மா நீ கவலைப்படாத, ஒன்று பண்ணு, இந்த 2 கையும் உள்ளே விட்டு அந்த தயிர்க்குள்ளே பூதம் இருக்கணும், அதை எடுத்து என்கிட்ட கொடுத்துடு, நான் தின்னு முழுங்கிடுறேம்மா அப்படியே அப்படின்னா. அவன் அம்மா கண்ணில் ஜலம் வந்துருத்தான், சந்தோஷம் தாங்கலையாம். குழந்தை இப்படி சந்தோஷமாக செவ்வளோ நல்லா பேசுகிறானே குழந்தை சாமர்த்தியமான்னு சொல்லிட்டு தன் கையை எடுத்து அந்த தயிர்க்குள்ளே விட்டாலாம். வெண்ணெய் திரண்டு கையில் வந்து தான் அப்படியே வந்தோடனே டபக்குன்னு அதை எடுத்து கண்ணால் வாயில் போட்டுடலாம். வாயில் போட்டுட்டு ஒரு அந்த பானையை உதச்சாலாம். அவ்வளோதான், அத்தனை தயிரும் கீழே ஒட்டி போயிடுது. வெண்ணெய் வெண்ணதுக்கப்புறம் அங்கே எது தயிர், வெறும் எல்லாம் மோர் தான், நீர் மோராக எல்லாம் ஓடுறதான். அவன் அம்மாவுக்கு ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் ஒரு பக்கம் பிள்ளையோட சாமர்த்தியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டாலாம். கிருஷ்ணனோட லீலைகளை சொல்ல வேணுமா, சொல்லிகிட்டே போகலாம்.